சீரியஸ்லி எஃப்ஜே இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. அவன் கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிச்சது எல்லாம் ஓகே, கேப்டன் ஆனது எல்லாம் ஓகே பக்கா. ஆனா அவன் ஜெயிச்சதுல பார்வதி ஆசையிலே மண்ணள்ளி போட்டான், என்னோட ஆசையிலே மண்ணள்ளி போட்டாங்க. என்னோட ஆசை என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, கமருதீன் கேப்டன் ஆவான், பார்வதிக்கும் அரோராக்கும் இந்த சக்காலத்தி சண்டை ஸ்டார்ட் ஆகும்னு நினைச்சேன். பட் அது வந்து நடக்காதோ அப்படின்ற மாதிரி, நடக்கும் கொஞ்சம் டிலே ஆகி நடக்குமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கு. ஏன்னா கமருதீன் மட்டும் கேப்டன் ஆயிருந்தா அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஒரு மாதிரி அமர்க்கலமா இருந்திருக்கும். அரோரா ஒரு பக்கம், இது விஜய் பார்வதி ஒரு பக்கம், அந்த மாதிரி தான் நினைச்சிருந்தேன். அதனால தான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். ஆனா கடைசியில் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டான். அதுவும் ஜெயிச்சது மட்டும் இல்லை, செகண்ட்ஸ் 15 நிமிஷத்தில் முடிச்சிருக்கானா, சரியான டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதை பீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வேற யாராலே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குயிக்கா, அதாவது கமருதீனும் அதே மாதிரி குயிக்கா விளையாடனாப்ல இல்லைன்னு சொல்ல. ஆனால் கமருதீன் இது கீழே விழுதுல, கீழே விழுந்துட்டு அது எந்திரிச்சு அடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக எடுத்துப்பாப்ல. ஆனால் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் கீழே விழுந்தாலும் திருப்பி எந்திரிச்சு அடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக அடிக்கிட்டான். ஸோ அவன் டைம் அங்கே தான் சேவ் பண்ணான் அப்படின்ற மாதிரி தோணுது. இதில் இன்னொருத்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது யாருன்னா வியானா, ஹாசினி வந்து பார்த்தீங்கன்னா செம ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா நம்மளால ஜெயிச்சிட்டான், நம்மளால ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் அவங்களை பொறுத்தவரை எண்ணம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று சுபிக்ஷா ஜெயிக்கணும், இல்லை எஃப்ஜே ஜெயிக்கணும். அதான் அவங்க எஃப்ஜே கிட்டே சொல்லியிருந்தாங்க, நீ ஜெயிச்சாலும் ஓகே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ஜெயிச்சாலும் ஓகே, என்ன இருந்தாலும் மை கேர்ள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா தோத்துட்டாங்க, ஆனால் எஃப்ஜே ஜெயிச்சது அவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணது வந்து ஒன்று எஃப்ஜே, இன்னொன்று சுபிக்ஷா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை சப்போர்ட் பண்ணாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் கமருதீனை சப்போர்ட் பண்ணாங்க, போன வாரம்லாம் பிரஜனை சப்போர்ட் பண்ணாங்க, அது வேறு விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் கேப்டன் ஆகணும்னு பார்வதி சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி பிரஜனை சப்போர்ட் பண்ணது திவ்யா, சாண்ட்ரா, ஆஸ் யூஷுவல் அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்றதை விட கொஞ்சம் வயிறு எரிஞ்சாரு, ஏன்னா அவரும் கேப்டன்சி டாஸ்க்ல இருக்கார்ல. ஸோ சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா வியானாவும் சப்போர்ட் பண்ணாங்க, அது மாதிரி விக்ரமும் ஓகே, அதாவது அவர் தோத்ததுக்கு அப்புறம் ஓகே சுபிக்ஷா ஜெயிச்சா ஓகேவா இருக்கும் அப்படின்னு நம்ம தான் யோசிச்சாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா ஜெயிச்சா நம்ம கேப்டன் ஆன மாதிரி தான், சுபிக்ஷா தலையானா நம்மளும் தலை தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் விக்ரமுக்கும் தெரியும். எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணு ஐடியா நம்ம கிட்ட தான் கேட்கும். ஸோ என்ன இருந்தாலும் நம்ம சொல்றதை இந்த பொண்ணு எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கேப்டன் ஆனதால எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன்லேருந்து தப்புஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வாரம் எஃப்ஜே வெளியே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா எஃப்ஜேக்கு ஓட்டுகள் இப்பயே சுத்தமாக இல்லை. ஸோ அப்படிப்பட்ட எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தப்பிச்சுக்கிட்டே வரது நினச்சா அவனுக்கு டேலண்ட் எல்லாமே பக்காவாக இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அதாவது எப்படி சொல்றது, அந்த டாஸ்க்ல ஜெயிச்சதுலாம் பியூர் டேலண்ட்ல தான் ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அவன சிங்கிங் டேலண்ட், ஸோ அந்த பீ பாக்ஸ் பண்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்றான், அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அவனுக்கு ஓட்டுகள் வந்து சுத்தமா இல்லை. அதுக்கு காரணம் ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் உச்சத்தில் இருந்தால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை அந்த பையன் வந்து புரிஞ்சிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் அவன் இந்த வாரம் இருந்திருந்தானா மேபி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அதாவது உனக்கு எல்லாம் அமைதுரா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது நாமினேஷன்லேருந்து இப்போ வந்து பிக் பாஸ் எடுத்துட்டாரு. ஏன்னா கேப்டன் ஆனதால நாமினேட் பண்ண முடியாதுல்ல. ஆக்சுவலாக எப்பவுமே கேப்டன்சி டாஸ்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க நாமினேட் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. இந்த வாட்டி நாமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் உனக்கு கிரேட் எஸ்கேப்பு, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் ஆட்டிடியூட குறைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அவங்ககிட்ட இருக்க பெரிய பிரச்சனை அந்த ஆட்டிடியூட் தான். இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை வந்து நார்மலாக அவன் பேசுறது, வார்த்தையை விடுறது கூட ஓகே, அந்த ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது இல்லை, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. நீ கேப்டன் ஆயிக்கோ எஃப்ஜே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பீச் கொடுக்கும் போது ஒரு மாதிரி பண்றல, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோயா, கொஞ்சம் நார்மலாக இரியா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒருவேளை இந்த ரேப் பண்றவங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. மேபி அந்த ஒரு ஆட்டிடியூட வந்து இருக்கிறதுனால தான் எஃப்ஜே பேசுறதுலாம் நம்மளுக்கு டிஃப்ரெண்டாக தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ ஆனால் இந்த ஷோ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பெட்டர். அதனால தான் மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்லா பாடுறான், நல்ல டேலண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் மக்கள் ஏதோ ஒரு காரணத்தில் அவனை வெறுக்கிறாங்க. இதுவும் ஒரு காரணம், இந்த ஆட்டிடியூட் ஒரு காரணம். இன்னொன்று இந்த லவ் கண்டென்ட், இந்த கன்றாவி லவ் கண்டென்ட் பண்ணிட்டு சுத்துறான்ல, அதுவும் இன்னொரு காரணம். ஆனால் எப்படி சொல்றது, எஃப்ஜே நீ தப்பிச்சிடுற, ஆனால் உன் கூட பழகிற பீஸுங்களை போட்டு தள்ளிடுறியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், ஆதிரிக்கு சூப் போட்ட மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வியானாவுக்கு சூப் போட்டுரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வியானாவை பிடிக்கவே முடியாது, அதுவும் நார்மலாக இருந்தாலே பிடிக்க முடியாது. கேப்டன் வேறையா, கேப்டன் தலைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தலை பின்னாடியே சுத்த போகிறாங்க. இந்த வாரம் நான் அடித்து சொல்கிறேன், இவங்களுக்கான லவ் கண்டென்ட் வந்து ஒரு கட்டம் உக்கரத்துக்கு போகும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒன்லி பேச்சுவார்த்தையில் இருந்ததுல, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்சல்களும் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னும் போது இன்னைக்கு லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி. அதாவது ஃபுல் டைம் டியூட்டியே என்னன்னா எஃப்ஜே கூட உட்காந்து கடலை போகிறது அப்படின்ற மாதிரி வியானா ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அதாவது டாஸ்க் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வியானா வந்து கொஞ்சம் மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. அந்த பொண்ணு உண்மையிலே சில இடத்துல பார்க்கும்போது பாயிண்டெல்லாம் எடுத்து வைக்கும் போது ஓகே இந்த பொண்ணு வந்து நல்லா யோசிக்குது, கிளவரா யோசிக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம். நம்மளே சில வீடியோஸ்ல பேசியிருந்தோம் வியானாக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் அது அந்த பொண்ணோட ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டைவர்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் அண்ணன் சொல்லிட்டு சுற்றி இருந்தார்ல விக்கல் விக்ரம், அவர் தான். இன்னைக்கு கூட லைவ்ல பார்த்துருந்தா தெரியும், எஃப்ஜே ஒரு பக்கம் வியானா ஒரு பக்கம், ரெண்டு பேரும் அரவணைச்சிருக்காரு. அதாவது ப்ராஜெக்ட் சக்சஸ் அப்படின்ற மாதிரி தான் விக்ரம் உட்கார்ந்து இருந்தாரு. யோ விக்ரம் இதெல்லாம் ஒரு பொழப்பாயா, அதாவது ஒரு விஷயம் நல்லா சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டல, அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி விட்டு போ எஃப்ஜே போய் லவ் பண்ணு, போ லவ் கண்டென்ட் கொடு அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டு என்ன
என்ன பண்ற நீனு? அதாவது அது வந்து ரொம்ப மோசமான விஷயம். அந்த பொண்ணு சொல்லுது, அண்ணன் கூப்பிட்டேன் எஃப்ஜேவை அப்படின்னு சொல்லும்போது, அட எல்லாரும் தான் இங்க அப்படி இப்படின்னு அண்ணன் தான் கூப்பிடுறாங்க, அதுக்குன்னு அதெல்லாம் பண்ணாமையா இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் மிரண்டேன். யோ விக்ரம், என்னையா நீ நினைச்சிட்டு இருக்க? விக்ரமை பொறுத்த வரைக்கும் அது ஃபன், எல்லாமே ஃபன்னாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்டென்ஷன் ஒன்று இருக்குல்ல, இன்டென்ஷன் இல்லாமல் எப்படி அது வெளியே வரும்? அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் வேணா வச்சு கொடுக்க வைக்கணும்னு நினச்சாரு. அவர் நினச்ச விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. எஃப்ஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு லவ் கண்டென்ட் கொடுக்க ஒரு ஆள் தேவைன்னு நினச்சாரு. அவரை பொறுத்த வரைக்கும் வேணா வந்ததுக்கப்புறம் அவரு ஹாப்பி. அந்த எந்த ரியாக்ஷன் எல்லாம் கிரிஞ்சுன்னு திட்டிட்டு இருந்தானோ அதெல்லாம் ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானோ, இன்னைக்கு அந்த ரியாக்ஷனை பார்த்து க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறானே, எஃப்ஜே யாரா நீனு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் செகண்ட் டைம் கேப்டன் ஆயிருக்கேன். ஆக்சுவலாக பிக் பாஸ் சீசன் 9ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் ஒருத்தர் வந்து கேப்டனாக வருது. ஸோ ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி எஃப்ஜேக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். லாஸ்ட் வீக் வந்து உண்மையிலே எஃப்ஜே வந்து தப்புச்சிட்டான். அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் டாஸ்க் தான் கொடுப்பாங்க. ஏன்னா 2 வீக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபன் டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இந்த வாரம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடிதடி தான் இருக்கும். டாஸ்க் வந்து ரொம்பவே டஃபாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா போன வாரமே டிஆர்பி நக்கிட்டு போயிடுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுத்தமாக பார்த்தீங்கன்னா யாருமே ஷோ எங்கேஜிங்காக பார்க்கல. அதுவும் டியூஸ்டே வெனஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. 1 hour ஷோவை சுத்தமாக பார்க்க முடியல. அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த நிலைமை கண்டிப்பாக வரக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இல்லை விஜய் சேதுபதி வந்து இல்லை அது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்துறதுலாம் பிடிக்காது, அதனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுக்க மாட்டோம், இந்த வாரமும் ஃபன் டாஸ்க் தான் கொடுக்க போகிறோம், விக்கல் சிக்கிரமனை விக்கல் சிக்கிரமை மட்டும் நாங்கள் நாயகனாக மாற்ற போகிறோம், அவர் தான் ஹீரோ, அவர் பண்ணுற காமெடியை நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா நம்ம தலையெழுத்து வேறு வழி இல்லை, விக்ரம் பண்ணுற காமெடியை தான் இந்த வாரமும் பார்த்துட்டு இருக்கணும். அதை மட்டும் பண்ணிடாதீங்க பிக் பாஸ் டீம். ஏன்னா முடியல. அதாவது அது காமெடின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? முதல்ல மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நான் விக்ரமுக்கு காமெடி பண்ண வராதுன்னு சொல்ல வரல, அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், ஓகேங்களா, கொஞ்சம் டபுள் மீனிங் காமெடி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு ஷோஸில். ஸோ அப்படின்னும் போது அதை இந்த ஷோவில் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லாருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பகையை வச்சுட்டு இருக்காங்க, காண்டில் இருக்காங்க. விக்கல்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா 1008 ஒப்பீனியன் இருக்கு. அந்த மாதிரி ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஸ்கிட் பண்ணுறோம், ஒரு காமெடி ஒன்று பண்ணுறேன், அப்படி ஸ்கிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் கூப்பிட்டு வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காருல்ல. எனக்கு தெரிஞ்சு அது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. மேபி சில பேருக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். விக்கல் சிக்கிரம் மாதிரி யாருப்பாங்க ஃபன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்கலாம். எனக்கு தெரியல, என்னோட பர்சனலாக சொல்ல எனக்கு அது தெரியல. அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. எனிவேஸ் ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி வந்ததுன்னா எஃப்ஜே அதை ஹேண்டில் பண்ணுவானா அப்படின்றதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா போன வாரம் பிரச்சனைகளே வரல. ஆக்சுவலாக நீங்கள் போன வாரம் வந்த ஒரே பிரச்சனை இந்த சாண்ட்ரா பண்ணாங்களே, அதுவும் கடைசியில் வெள்ளிக்கிழமை தான் பிரச்சனை ஆரம்பித்தாங்க. அந்த பிரச்சனைக்கு தான் இவ்வளோ பெரிய கலவரம் வந்து வீக்கெண்ட் எபிசோடு போச்சே தவிர அவங்க வீக் டேஸ் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அந்த டாஸ்க் அப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கலவரத்தை ஆரம்பிக்கல. இன்கேஸ் அப்பயே கலவரத்தை ஆரம்பிச்சிருந்தா வீக்கெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எஃப்ஜே போய் காலில் ஊந்தால, அதாவது இந்த வெள்ளிக்கிழமை போய் சாண்ட்ரா காலில் ஊந்தால. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டியது. அது வெள்ளிக்கிழமைன்றதுனால தப்புச்சிட்டான். இதே மாதிரி இந்த வாரமும் ஹேண்டில் பண்ணுறான்னா உண்மையிலே பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலாக எஃப்ஜே இந்த செகண்ட் வீக், அதாவது 2வது முறை தலையாக இருக்கான்ல, ஸோ இது வந்து பயங்கரமாக ஹேண்டில் பண்ணிவிடுவான், அதாவது அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அவனுக்கான ஓட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தோணுதா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. திருப்பி பார்த்தீங்கன்னா வேணா அவனும் ஒரு லவ் கண்டென்ட் தான் இந்த வாரம் ஃபுல்லாக கொடுப்பானுங்க, மற்றபடி எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தோணுதா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல யாரு வந்து ஜாலியா இருக்காங்கன்னா வியானா வந்து செம்ம ஹாப்பியா இருப்பாங்க எஃப்ஜே கேப்டன் ஆனதுல. அதே மாதிரி சபரி அன்புக்கு ஆப்வியஸா ஹாப்பியா இருப்பாங்க. இதுல யார் செம்ம காண்டா இருப்பா சொல்லுங்க? சாண்ட்ரா, திவ்யா. ஏன்னா போன வாரம் ஆப்போசிட்டால, ஸோ திருப்பி வேற கேப்டன் ஆயிட்டால, கண்டிப்பா சொல்றேன் உச்சக்கட்ட காண்டில் இருப்பாங்க. இதுக்குன்னே இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலவரத்தை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.